எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம போர்வெல்லில் அந்த கேமரா விட்டு பார்க்குறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது அந்த போர்வெல்லில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல தண்ணி ப்ரெஷராக வரும். அதுக்கு வெடி வைக்கலாமா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. இந்த மாதிரி தண்ணி இருக்கிறதுக்கு வைக்கலாங்க. நல்ல ப்ரெஷராக தான் வந்துட்டுருக்குது. ஆனால் அது வெடி வச்சாலும் மறுபடியும் அந்த இடம் பூரா சில்ட்டாகி இடிஞ்சு போயிடும். அது மறுபடியும் போர் வண்டி வச்சு க்ளீன் பண்ணணும். அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் கேமரா பார்த்து ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அப்புறம் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக கேசிங் பைப் நிறுத்தணும். அது நிறையா பிரச்சனைகள் இருக்குதுங்க. இது மட்டத்தில் தண்ணி நல்லா ப்ரெஷராகவே வருது. ஆனால் வெடி வச்சோம்னா மறுபடியும் அதிகமாக கிடைக்குமானுங்கிறதெல்லாம் நம்ம கேரண்டி சொல்ல முடியாதுங்க. நாங்கள் அந்த வேலை செய்கிறதில்ல. கேமரா வச்சு பார்த்து இந்த நேரத்தில் இப்படி இருக்குதுங்கிறத சொல்லிடுவோம். அப்புறம் அதை மேற்கொண்டு தெரிஞ்சவங்களை வச்சு செய்கிறதுனா செய்யலாம். அப்புறம் இது போர் மோட்ரு இரும்பு பைப் இறக்கியிருந்தாங்க. இரும்பு பைப்பு ஆழம் கம்மி தாங்க. அதனால கேமரா விட்டு பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஆழமாக இருந்தாலும் அது கேமரா விட்டு பார்க்க முடியாதுங்க. அப்புறம் இது கேமரா விட்டு பார்த்து இத்தனை அடியில் இந்த மாதிரி தண்ணி ப்ரெஷர் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மேற்கொண்டு நீ அவங்க ஏதாச்சும் ஐடியா பண்ணி அதை மட்டத்தை பெருசு பண்ணி விடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இந்த மாதிரி லேசாக ப்ரெஷரோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது போர்வெலுக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லாத வேலை தாங்க. அந்த இடம் பூரா இடிஞ்சு போயிடும். அப்புறம் அடுத்த வீடியோவில் பாருங்கள், இந்த போரில் மட்டம் பூரா எப்படி களைஞ்சு போய் போல்டர்ஸ் கிடக்குது பார்த்தீங்களா. இது தண்ணி வர மட்டம் தாங்க. பெருசாக இல்லை, இடிஞ்சு போய் கல் பூரா நிறைய கலண்டுட்டு நிற்கிது பார்த்தீங்களா. இதெல்லாம் கேமரா விட்டு பார்க்காம போர் மோட்டர் உள்ளே இறக்கிட்டோம்னா அந்த தண்ணி வர வர அந்த கல் பூரா உள்ள விழுந்து போர் மோட்டரை பிடிச்சிக்குங்க. பைப்பே ஏதோ ஒரு இடத்துல இந்த மட்டம் இருக்கிற இடத்துல பூரா சரிஞ்சு விழுந்து போட்டு அமுத்திடு. இதெல்லாம் ஆல்ரெடி கேமரா விட்டு பார்த்துட்டுங்காட்டி பரவாயில்லைங்க. இந்த இடத்துல ஏர் பாஸ் ஆச்சு. அதனால அவங்க கேமரா விட்டு பார்க்கலான்னாங்க. சரி, கேமரா விட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அவங்க கேசிங் பைப் நிறுத்திட்டே மோட்டர் இறக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏர் பாஸ் ஆகிற இடம், அப்புறம் இந்த மாதிரி பெரிய மட்டமாக போல்டர்ஸ் வர்றதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கேமரா விட்டு பார்த்துருங்க. அவசரப்பட்டு புது மோட்டர் பைப்பெல்லாம் கொண்டு உள்ளே இறக்கிட்டோம்னா ஒரு 4-5 நாளைக்கு தண்ணி ஓடிட்டு இது கல் பூரா சரிஞ்சுக்க உள்ளே விழுந்துருச்சுன்னா எல்லா முதலும் போச்சுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போர்வெல் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதைகள் பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. இது பாருங்க, நல்லாவே பெரிய பெரிய ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு ஜல்லியாட்டம் உள்ள நிற்கிதுங்களா. இது சின்ன மோட்டரை போட்டாலும் சரி, பெரிய மோட்டரை போட்டாலும் சரி, பூராமே உள்ள விழுந்து அந்த கல்லுக்கு மோட்டர் நசுக்கி பிடிச்சிக்கு. இல்லாட்டி அந்த பைப் மேலே பூரா எல்லாம் சரிஞ்சு விழுந்துரு. இது நல்ல வேலைங்க. இது கேமரா விட்டு பாத்திரங்காட்டி பரவாயில்ல. அப்புறம் இது 2 நாளைக்கு முந்தி ஒரு வீடியோ போட்டதுங்களா, போர்வெல்லில் மண்ணாக வருது அப்படின்னு. அந்த போரில் வேலை செஞ்சது தாங்க. அதுக்கு ஃபுல்லாக கேமரா விட்டு பார்க்குறதுவே ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு காட்டும்போது கொஞ்சம் உங்களுக்கு போர் அடித்த மாதிரியே இருக்குது. அதனால் சரின்ட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் காட்டிட்டு அதை பின்னாடி பேக் ட்ராப்பில் போட்டிருக்குறாங்க. இந்த போரில் இரும்பு பைப் தரைக்கிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் ஆழங்கம்மியான போர். ஒயரெல்லாம் நீட்டாக கட்டி விட்டுருந்தாங்க. எல்லா போர்லையும் இந்த மாதிரி கேமரா விட்டு பார்க்க முடியாதுங்க. அதுக்கு அந்த கேபிளுக்கே லூஸாக இருந்துச்சுன்னா எங்கள் கேமரா போய் உள்ளே சிக்கிக்க. அப்புறம் எல்லோரும் கேட்டுறாதீங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் கேமரா விட்டு பாருங்க அப்படின்னு. இதெல்லாம் ஆழங்கம்மி. அதனால கொஞ்சம் ஒரு 10-200 அடிக்குள்ளே இருந்துச்சுங்க. அதனால கேமரா விட்டு பார்த்தா இது போர் ஓட்டும்போது தண்ணி வந்துச்சு. அப்புறம் தண்ணி வரல அப்படின்னு சொல்லித்தான் இதை பார்க்க சொன்னாங்க. சரின்ட்டு போய் கேமரா விட்டு பார்க்கும்போது மேலேயே ஒரு மட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த மட்டத்தில் ஃபஸ்ட்டு போர் ஓட்டும்போது தண்ணி வந்துருந்துச்சு. அப்புறம் பாருங்கள், இது ஒரு மட்டம். இந்த மட்டத்தில் தண்ணி வந்துருந்துச்சு. அப்புறம் இப்போ தண்ணி இல்லை, அது மட்டம் காஞ்சி போச்சு. அப்புறம் போர் மோட்டருமே ஸ்ட்ரக் ஆகுது, மேலே இழுத்தா வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி, என்னதான் பிரச்சனைன்ட்டு கீழே விட்றக்கே எங்களுக்கு கேமராவை கீழே விட்டு பார்க்குறக்குமே கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல டேமேஜ் இருந்துச்சுன்னா கட்டுக்குள்ளே போய் கேமராக்கே பூந்துருச்சுன்னா அப்புறம் எங்கள் கேமராவை சேர்த்து மேலே வராது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கள் முதலுக்கும் சேர்த்து ஆபத்தாகி போயிருங்க. அதனால பெரும்பாலும் போர்வெலுக்குள்ளே பைப்பு கேபிள் இருக்கும்போது கேமரா விடமாட்டோம். நாங்கள் மீறி போனால் ஒரு 200 அடி ஆழம் அப்படி இருந்துச்சுன்னா விட்டு பார்க்கலாங்க. ரொம்ப ஆழத்துக்குள்ளே விட்டோம்னா மோட்டர் ஸ்டக்காகி நிற்கும்போது கண்டிப்பாக கேமரா உள்ளோட விடவே மாட்டாங்க. மோட்டர் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கூட எதனா பண்ணி தூக்கிக்கலாங்க. இப்போ இந்த போரில் இரும்பு பைப்புங்கிறதுனால ஓரளவுக்கு தைரியங்க. சரி, வள்ளினாலும் நம்ம அடிச்சு பிடிச்சி இழுத்துடலாங்க. பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படி எடுக்க முடியாது, கல் விழுகிற போருக்குங்க. இந்த போரில் பாருங்கள், இது பார்த்தீங்களா எவ்வளோ கல் விழுந்து அந்த பைப்பையும் சேர்த்து பிடிச்சிட்டு நின்றுருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போர்வெல்லில் வந்துருங்க. இது பைப்பை போட்டு கல் அமுத்தி பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, அவசரப்பட்டு போர் மோட்டர் இறக்குனீங்கன்னா ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துட்டு இறக்குன்னு நான் அதுக்கு தான் சொல்கிறேங்க. இது இந்த மாதிரி கல் விழுந்தாலும் பிடிச்சிருச்சுன்னா மோட்டர் மேலே வராதுங்க. பைப்பை போட்டு நல்லா நசுக்கிட்டு நிற்கிது வருங்க. இது இரும்பு பைப்புங்கிறதுனால அடித்து பிடிச்சி எடுத்து போடலாங்க.
ஆனால் யூபிவிசி பைப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மோட்டர் எடுக்கவே முடியாதுங்க. அப்புறம் போர் வண்டி கொண்டு வந்து இல்லை க்ளீன் பண்ணி எடுக்கணும், ரொம்ப செலவு வச்சுட்ரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போர்வெல்லில் வருது. முடிஞ்ச வரைக்கும் கேமரா விட்டு பார்த்துட்டு அப்புறம் போர் மோட்டர் இறக்கிங்க. இது பாருங்க, இப்போ இத்தனை முதல் போட்டு உள்ளே சிக்கிட்டு இருக்குது, போர் மோட்டர் சேர்த்து உள்ளே சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த மட்டத்தில் தண்ணியும் வரலைங்க. அது ஃபஸ்ட்டு வந்திருக்குது, அப்புறம் வராமல் போச்சு. பூரா அந்த மட்டம் பூரா களைஞ்சி போச்சு. போர் ஓட்டும்போது பெரிய மட்டமாக வருங்க, அப்புறம் பார்த்தா தண்ணி இல்லாமல் போயிடும். அது இந்த மாதிரி காஞ்சி போகிறது தாங்க. மேலேயே வர மட்டமெல்லாம் கொஞ்சம் நல்லா காஞ்சி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். முதல்ல பார்த்தா பெரிய மட்டமாக போல்டர்ஸோடு வருது, சரி தண்ணி நல்லா வருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இப்போ ஓட்டி பார்க்கும்போது தான் தெரியுதுங்க. இந்த இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிற இது வந்துங்க வீட்டு போர். அது அந்த 10 இன்ச்சு கேசிங் இறக்கி அப்புறம் அதுக்குள்ளே 6.5 கேசிங் இறக்கிட்டு இருக்காங்க. இது போர்வெல் வண்டிக்காரங்க எனக்கு ஒரு தெளிவாக சொல்லணும். யாராச்சும் போர் வண்டிக்காரங்க பார்த்துருந்தீங்கன்னா, கேசிங் பைப் இப்படி இறக்கலாமா, இல்லை அந்த கேசிங் பைப்பை சீட்டிங் பண்ணி நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாதா அப்படிங்கிறத யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுங்கள். அந்த 6.5 இன்ச்சு கேசிங் சும்மாவே ஆடிட்டு இருக்குது. அப்புறம் மண்ணுக்கே உள்ளே விழுந்தால் விழுகும் இது. அப்புறம் ஒவ்வொருத்தர் வந்து கேசிங் பைப் நல்லா சீட்டிங் பண்ணி நிறுத்திட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தர் அப்படியே கேசிங் பைப்பு போர் ஓட்டி முடிச்சுட்டு அப்புறம் உள்ளே இறக்கி விட்றாங்க. அது அப்போதை கேசிங் பைப் உடஞ்சி போயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் சும்மா கேசிங் பைப் உள்ளே சொறி விடுப்போம், அப்புறம் சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் உள்ளே இறங்குமா இறங்காதா அப்படிங்கிறது கரெக்டாக போர் வண்டிக்காரங்க பார்த்து கரெக்டாக சொன்னாங்கன்னா தான் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி இத்தனை செலவு வண்டி போர் ஓட்டி அப்புறம் அந்த கேசிங் பைப் ஃப்ரீயாக அப்படி வச்சு விட்டு போகும்போது அது ரெகுலராக ஒரு ஏரியாவில் நிறுத்தி ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டிக்காரங்களிருந்து இந்த மாதிரி பண்ணுறதை காணுங்க. இது ஏதோ புதுசாக ஓட்டுற வண்டிக்காரங்க அப்புறம் கரெக்டாக டில்லரும் புதுசாக இருந்தாருன்னா இந்த மாதிரி கேசிங் பைப் கரெக்டாக சீட்டிங் பண்ணாமல் நிறுத்திட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய போர்வெல்லில் வருது. அப்படியே எங்கள் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், போர்வெல்லில் வர பிரச்சனைகளெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு போர்வெல்லில் வர பிரச்சனைகள் எல்லாம்